ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரேமோ என்னென்னு பார்க்கலாம். கபீர் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. மீனா வந்துட்டு கரெக்டாக கொள்ளடிச்சவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வந்த உடனேயே முத்து வந்து நீ சாமி மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க முன்னாடி போயிட்டு நில்ல, அவங்கள பயங்கரமாக பயம்படுத்தி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போயிட்டு மீனா வந்து அவங்க திருட்டு கும்பலில் பயங்கரமாக பயம்படுத்தி விட்றாங்க. அப்போது அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. யார் நீ, எங்களை மாதிரி நீயும் அந்த திருட்டு வேலை செய்கிறவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான்லாம் உங்களை மாதிரி கிடையாது, சாமிக்கிட்டே இப்படிலாம் பேசுவியே நீ அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கோப்படுறாங்க. மீனா வந்துட்டு அவங்கள சூளத்தாலேயே அடிக்க போகிறாங்க. உடனே அந்த லேடி வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இல்லைம்மா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே சரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கிட்ட மீனா வந்து சொல்கிறாங்க. அந்த எவ்வளோ நகை அடிச்சிருக்க எடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. நாங்கள் எதுக்காக எடுக்கணும், நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இப்போ நீ எடுக்கலைன்னா சாமி உன்னை பலியாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது பார்த்தோம்னா கரெக்டாக சீதாவோட தாலி செயின் அதிலேயே இருக்குது. உடனேயே சீதாவோட தாலி செயினை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற நகையும் முத்துவை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்துட்டு ரொம்பவே ஷாக்காகி இருக்காங்க. மீனா வந்து தன்னோட முகத்தை காமிக்கிறாங்க. நீ தான் இப்போ என்ன வேஷம் போட்டு ஏமாத்தினதா அப்படின்னு சொல்லிட்டு அது சாமியாராக நடித்த லேடி வந்துட்டு செம்மையாக கூப்பிடுறாங்க. நீ தானே என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி அவ்வளோ பேசிகிட்டு வந்த வீட்டில், இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட போகிறதில்ல, உன்னை என்ன பண்ண போகிற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அந்த லேடி மேலே செம்மையாக கோப்படுறாங்க. இதோட